ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் பேங்க்ல தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ மொத்தமா வந்து பார்த்தோன்னா, ஒரு 1500 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதில உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. 38 மாவட்டத்திலயுமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இந்தியன் பேங்க்ல இருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா வேக்கன்சி வந்து பாருங்க 1500 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதுல வந்து பாருங்க ஸ்டேட் வைஸா வேக்கன்சி குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா, 277 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அதுல வந்து பாருங்க யூஆருக்கு 122, ஸோ இடபிள்யூஎஸ்க்கு வந்து பாருங்க 27, ஓபிசிக்கு 74, ஸோ எஸ்டிக்கு வந்து 2 வேக்கன்சி, எஸ்சிக்கு வந்து ஒரு 52 வேக்கன்சி இருக்கு. டோட்டலா உங்களுக்கு வந்து 277 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. மொத்தமா வந்து பார்த்தோன்னா, இந்தியா முழுக்க உங்களுக்கு ஒரு 1500 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. நம்ம 38 மாவட்டத்திலயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்க மாவட்டத்திலே தான் வந்து இருக்க போது. ஸோ ஒரு 3 மாவட்டத்த வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. ஸோ டேட்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க ஏஜ் லிமிட் அதாவது உங்களுக்கு மினிமம் 20 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 28க்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டினா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓபிசினா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான். எனி டிசிப்ளின்ல குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, nats.education.gov.in குடுத்துருக்காங்க பாருங்க. இதில போய் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதில நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்தியன் பேங்கோட வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதில வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுனா 1/4 படி உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜுமே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்ல அப்ளை பண்றவங்களுக்கு தமிழ் வந்து நல்லா எழுத, படிக்க, பேச வந்து நல்லா உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ மொத்தமா வந்து ஒரு 12 மந்த்ஸ் உங்களுக்கு ஆன் தி ஜாப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு 12 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் தி ஜாப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ஸ்டைஃபன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, மெட்ரோ அர்பனா இருந்தா உங்களுக்கு ரூ. 15,000 ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சா இருந்தா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 12,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹவர்ஸ் ஆஃப் ட்ரெய்னிங்கு, ஓவர் டைம், ஹாலிடே இந்த மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத எல்லாம் இங்க குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிசிக்கல், மெடிக்கல் இதெல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கா வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க, இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல வந்து இருக்கிறதுனால 1 இயர் உங்களுக்கான ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து ஜெனரல் ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 500 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணுவீங்க. அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, நாட்ஸ் போர்ட்டல்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த ஐஓபியோட இந்த இந்தியன் பேங்கோட வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க ஹவ் டூ அப்ளைல வந்து எப்படி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும், எப்படி வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த மாரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸுமே வந்து நீங்க ஆன்லைன்ல எப்படி பே பண்ணணும், எல்லாமே இங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா இங்க குடுத்துருக்காங்க. சேவ் குடுத்து நீங்க நெக்ஸ்ட் குடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எப்படி போகணுங்கிறத வந்து இங்க ஒன் பை ஒன்னா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் 38 மாவட்டத்திலயுமே உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும். உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர்ல வந்து நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டீட்டெயிலாவே குடுத்துருக்காங்க. சாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் இங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்தில இருக்காது. ஸோ சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வெல்லூர், கோயம்புத்தூர் இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர்ல போய் நீங்க எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க, எவ்வளோ ஃபைல் சைஸ்ல வந்து இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிறத இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.